அஸ்ஸலாமு அலைக்கும். ஜும்மா முபாரக். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினார் மதிப்பு முதலாவதாக பார்த்துடலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 980 ரூபாய் 8% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 274 ரூபாய் 48% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். தற்போது கூகுள் ரேட்டை பார்த்துடலாம். 979 ரூபாய் 99% இருக்குது ஒரு தினார் இலங்கைக்கு. அதே போல் இந்தியாவுக்கு 274 ரூபாய் 26% இருக்குது. கூகுள் ரேட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எக்ஸ்சேஞ்சுகளை விட கம்மியாக தான் இருக்குது. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பிட்டு அவசரமாக வெளியாகிறதுக்கு முன்னாடி பற்றுச்சீட்டில் அமௌண்ட் சரியாக இருக்குதா, அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்குதா, உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படின்றத மறுபடியும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணம் மறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணம் மறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணம் மறவிடுறாங்க. குவைத் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 500 ஃபில்ஸ் போன்ற கட்டணங்களும் மறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. இன்றைய தினம் விசேடமாக வெள்ளிக்கிழமை பல பகுதிகளிலையும் பலவிதமான ரேட்டுகள் கட்டணங்களை அறவிடுவாங்க. அதே போல் குறிப்பாக வெளிநாட்டவர்கள் அதிகம் புழங்கக்கூடிய பகுதிகளில் தான் இந்த ஸ்பெஷல் ஆஃபர்கள் அதிகமாகவே கிடைக்கும். ஜிலேப் ஷோ, கைத்தான், ஃபார்வானியா, அதே போல் குவைத் சிட்டி, மங்கஃப், மஹபூலா, ஃபென்தாஸ், இது போன்ற பல பகுதிகள், ஜஹரா சிட்டிலையும் கூட இந்த மாதிரி புதிய ஆஃபர்கள் இருக்கும். நிச்சயமாக உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பள பணத்தை இது போன்ற நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் அனுப்புங்க. அதே மாதிரி எந்த எக்ஸ்சேஞ்சில் நல்ல ரேட் போகுது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் தெரிவு பண்ணுங்கள். மற்ற நண்பர்களும் தெரியாதவங்களும் தெரிஞ்சு கொள்வாங்க. அதே மாதிரி ஓட்டுநர்களை பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க, அவங்களுக்கும் போக முடியாமல் இருக்கிறதால. குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 18 தினார் 278 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 325 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 348 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 24 தினார் 371 ஃபில்ஸ். படிப்படியாக மறுபடியும் குறைஞ்சி வருது. நேற்றைய தினம் 400 ஃபில்ஸில் இருந்தது, இப்போ 300 ஃபில்ஸுக்கு குறைஞ்சிருக்குது. எதிர்வரும் நாட்களில் இன்னும் அதிகமாக கம்மி ஆகணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் மசகு எண்ணெயின் விலை அதிகரித்தா நிச்சயமாக கம்மியாகும். பொறுமையாக இருந்த நாட்களில் அவசரமாக தங்கம் வாங்க தேவையில்லாதவங்க. சவுதி அரேபியா, ஸ்வீடன், ஆப்பிரிக்கா கண்டம் பல நாடுகளில் மிகவும் பேராபத்தாக மாறி இருக்குது. கொரோனாக்கு அடுத்ததாக மங்கி பாக்ஸ் உலக நாடுகளை பயமுறுத்தக்கூடிய ஒரு தொற்று நோயாக மாறி இருக்குது. யார் என்ன சொன்னாலும் சரி, அடிதான், தாக்குதல் தான். ஈரான் தயார். பச்சிளம் குழந்தைகள் 2, தந்தை 4 நாளைக்கு பிறகு குழந்தை கிடைச்ச பிறகு பிறப்பு சான்றிதழ் எடுத்துகிட்டு வரும்போது குழந்தைகள் உயிரோடு இல்லை. ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல். சல்வா பகுதிகளில் இருக்கிறவங்க அந்த ஏரியாவில் இருக்கிற நண்பர்கள்ட்ட கேட்டு பாருங்கள் நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னு. பல முக்கியமான தகவல் கிடைக்குது. வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா சுலைபியா ஃபார்ம் பண்ணை ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டிருக்குது. ஆனால் இந்த வீடியோ காட்சி பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் நான் சபஹல் நாசர் போகக்கூடிய வழியில், நேற்றைய தினம் ஒரு 3:30 மணி 4 மணி இருக்கும், சபஹல் நாசர் போகக்கூடிய டைமில் தான் இந்த புகை மூட்டம் என்னால் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. அந்த வீடியோ காட்சியை நான் எடுத்து வச்சுக்கொண்டேன். ஏதாவது நியூஸ் கிடைச்சா அதுக்கு யூஸ் ஆகும்னு. அதே மாதிரியே நேற்றைய தினம் தீயணைப்பு படை அவங்களுடைய ஒஃபிஷியல் பேஜில் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி சுலைபியா பண்ணை பகுதிகளில் தீ விபத்து ஏற்பட்டிருக்குதுன்னு.
தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. தொடர்ந்துமே ஞாபகப்படுத்துறது தான், இந்த நாட்களில் வெப்பம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன் நீங்கள் சிகரெட் ஒன்று பிடிச்சிட்டு அணைக்காமல் கீழே போட்டாலும் அது போய் கூட சருகுகளில் பட்டு தீப்பற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி லைட்டர் எம்டி, நீங்கள் முடிஞ்ச லைட்டரை கூட ரோட்டில் வீசாதீங்க, குப்பைகளில் போடுங்க. அதே மாதிரி தான் வாகனங்களுக்குள்ளேயும் தீப்பற்றக்கூடிய எந்த ஒரு பொருட்களையும் தயவு செய்து வைக்காதீங்க, அது மிகப்பெரிய ஆபத்தாக மாறும். அதே மாதிரி இஸ்ரேலுடைய நாசகார வேலை, நாசமாக போனவனுங்க பச்சை மண்ணுங்க 2. அல்லா 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 ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல், ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல். சொல்கிறதுக்கு உண்மையிலேயே வேறு வார்த்தையே இல்லை. பச்சை மண் அதுகள் 2 கூட இன்றைக்கி ஷஹீதாக்கப்பட்டிருக்குது. தந்தை போய் அந்த குழந்தைகளுக்கான பிறப்பு சான்றிதழை எடுத்துகிட்டு வர்றதுக்காக போயிருக்கிறாரு. பிறப்பு சான்றிதழை எடுத்துகிட்டு வந்த தந்தைக்கு கிடைத்த தகவல் குழந்தைகளோடு சேர்ந்து குடும்பமே ஷஹீதாக்கப்பட்டது. இஸ்ரேல் தலைகீழா நின்று தண்ணி குடித்தாலும், யார் காப்பாற்ற வந்தாலும், யாராலையும் உங்களுடைய நகரங்களில் ஏற்படக்கூடிய பேரழிவை தடுக்கவும் முடியாது, காப்பாற்றவும் முடியாது. ஈரான் தாக்குதலுக்கு தயார் அப்படின்னு டைரெக்டாகவே தெரிவிச்சிட்டாங்க. அதே மாதிரி தஹ்ரானில் தாக்கப்பட்டதுக்கு பழி வாங்குதல் இனிமேல் தான் ஆரம்பமாகும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. எதிர்வரும் நாட்களில் இஸ்ரேல் எந்த மாதிரியான போர் சூழலை முகம் கொடுக்க போகுது அப்படின்னு தெரியலை. உண்மையிலேயே வேதனை. இன்றைக்கு வரைக்கும் பல ஆயிரக்கணக்கான பேர் இடிபாடுகளுக்குள்ளே புதஞ்சி இருக்கிறாங்க. உயிரோடு இருக்கிறாங்களா சடலமாக இருக்கிறாங்களான்னே தெரியாத நிலை. அதே போல் கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை, குழந்தைகள் பெண்கள் என்ற வகையில் மட்டுமே கிட்டத்தட்ட 35,000க்கு மேல் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இது எல்லாமே சராசரியான கணக்கு தான். காணாமல் போனவர்கள், உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கைன்னு சரியான கணக்கு இன்னமுமே வெளியிடலை. அதே மாதிரி இன்னமும் வேதனையான விடயம், குழந்தைகள், பச்சை குழந்தைகள் அதிகமாகவே கொல்லப்படுறாங்க. அதே போல் இந்த நடவடிக்கைக்கு எதிராக உடனடியாக யமன் பதிலடி கொடுத்துருக்குறாங்க. எண்ணெய் கப்பல் ஒன்று அடித்து தரமட்டமாக்கியிருக்கிறாங்க. ஒரு பக்கம் கொரோனாவிலேருந்து இப்போ தான் ஏதோ ஒரு மாதிரியாக நாம் மீண்டு ஒரு அளவுக்கு நிமிர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக இந்த போர் சூழல், யுத்த சூழல் ஒரு பக்கம் உலக நாடுகளே உலுக்கிட்டு இருக்குது. அதுபோக இப்போது புதிதாக இந்த குரங்கு அம்மை, இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் பாக்ஸ் அப்படின்னு ஒன்று வந்துச்சு, அதை ஏதோ ஒரு மாதிரியாக ரெடி பண்ணிட்டாங்க. இப்போது மங்கி பாக்ஸ். இந்த மங்கி பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்க நாடுகளில், ஆப்பிரிக்கா கண்டத்தின் 13 நாடுகளில் கிட்டத்தட்ட 1000 பேரை கொண்டுடுச்சு. 500 கணக்காக இருந்தது, இப்போ 1000 மாறி இருக்குது. அதே போல் ஸ்வீடனில், அதே மாதிரி சவுதி அரேபியாவில், இன்னும் சில நாட்களில், இன்னும் சில நாடுகளில் இதை பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கண்காணிச்சிருக்கிறாங்க. தொற்று இருக்கிறதா கண்காணிச்சிருக்கிறாங்க. இன்னும் சில நாட்களில் பல நாடுகள்லையும் இது பரவும் அப்படின்றத உலக சுகாதார மையம் தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி உடனடியாக மிக மிக அவசரமாக இதுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக இது கொரோனாவை விட ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு தான் தெரிவிக்கிறாங்க. ஏன்னா இதில் உள்ள முக்கியமான ஒரு விடயம் என்னென்னா, இது கொப்பளமாக உடம்புல உருவாகினதுக்கு அப்புறமா இந்த கொப்பளமாக இருக்கிற இடங்கள் பார்த்திங்கன்னா அந்த கொப்பளங்கள் வெடித்ததுக்கு அப்புறமா, உடைந்ததுக்கு அப்புறமா அந்த இடம் அப்படியே ஆசிட் பட்ட மாதிரி, ஆசிட் பட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி புண்ணாகுது அந்த இடம். ஒருவேளை அவங்க சர்க்கரை வியாதி உள்ள ஒருத்தராக இருந்தாங்கன்னா சோழி முடிஞ்சது, போச்சு. ஏதோ ஒரு வகையில் அந்த புண்ணை ஆற்றக்கூடிய அளவுக்கு வெளியில் தன்மை உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தால் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து இதை ஒரு மாதிரியாக குணப்படுத்திட்டு வெளியில் இருக்கிற புண்ணை எப்படியாவது ஆற்றிக்கொள்ளலாம். ஆனால் இதே ஒரு சர்க்கரை வியாதி உள்ள ஒருத்தருக்கு இந்த நோய் தொற்று இந்த மாதிரி கொப்பளங்கள் அந்த இடம் புண்ணாகிச்சுன்னா நிச்சயமாக அந்த புண்களை ஆற வைக்கிறதுன்றது ரொம்பவுமே கஷ்டம். அந்த புண்கள் விரைவில் மாறாது. ஏன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு அவங்களுக்கே தெரியும், ஒரு சிறிய காயம் வந்தாலும் அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து. ஆனால் அதுதான் ஒரே ஒரு கவலை. மற்றும்படி உடம்புகளில் இப்போதைக்கு இருக்கிற அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் தன்மை இன்னும் அதிகரித்தா மட்டும்தான் இதை எதிர்த்து போராட முடியும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி தயவு செய்து வெளியில் எங்கே போயிட்டு வந்தாலும் முடிந்த வரைக்கும் மூஞ்சி கையை கழுவிட்டு வீட்டுக்குள்ளே போங்க. உணவு சாப்பிட்றதா இருந்தால் தயவு செய்து உங்களுடைய கைகளை முதல்ல சுத்தப்படுத்திக்கோங்க.
ஏன்னா வெளியில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் போய் வருவீங்க. அதே மாதிரி முக்கியமான விடயம், இப்போ நீங்கள் காய்கறி மார்க்கெட்டுக்கு போகிறீங்க, ஜுனூப் ஆஃப்ரிக்கான்னு சொல்லுவாங்களே, அந்த சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து பல வகை வருது, ஒவ்வொரு நாடுகள்லேருந்து பல வகை வருது. இப்போ இந்த பல வகை பேக் பண்ணினவங்க, இதை பிடிச்சவங்க, இந்த மாதிரி பொருட்களை கையாண்டவங்க, அவங்களும் இந்த நோய் தொற்றில் இருந்திருந்தால் அந்த கிருமிகள் இதில் கூட வரலாம். அந்த மாதிரி தான் இப்போதைக்கு பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று போயிட்டுருக்குது. அதே மாதிரி உங்களுக்கே தெரியும், இந்த கொரோனா காலத்தில் கூட இந்த கொரோனா தொற்று பரவினத்துக்கு முக்கியமான காரணம் இந்த மாதிரி சில விடயங்களால் தான். அதனால் தயவு செய்து முடிந்த வரைக்கும் ரொம்ப கவனமாயிருங்க. இது சம்பந்தமாக குவைத்துடைய சுகாதார அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் டாக்டர் அப்துல்லா அல் சனத், அதே போல் இன்னும் ஒரு முக்கியஸ்தர், இந்த சுகாதார அமைச்சகத்துக்கு முக்கியமான ஆலோசனைகளை வழங்கக்கூடிய ஒருத்தரும் பார்த்திங்கன்னா இது சம்மந்தமான மேலதிக தகவல்களை தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அரபி தெரிஞ்சவங்க அதையும் கேளுங்க, இல்லைன்னா அரபி தெரிஞ்சவங்களுக்கும் அதை காட்டுங்க, இந்த மாதிரி சிச்சுவேஷன் இப்போதைக்கு இருக்குது அப்படின்றத. علاج ليس علاج كطبي ولكن ياخذ الرعاية الصحية. فخلنا نوخره عن كلمة يمارسون التصرفات الجنسية الغير مقبولة، نجعلها كأن أي شخص ممكن يصاب. لازم ننتبه في وصف هذا الشيء. أيضا كقلق وهذا أنا ما أعتقد أن في داعي للقلق. عندنا إمكانية عندنا بالكويت نقدر نتعامل معه. يعني مقارنة قبل كم سنة، قبل سنتين تقريبا، كان عندنا مستشفى الأمراض السارية عبارة عن غرفة كبيرة، وأنا انتقدت هذا الشيء، والحمد لله تم انتقال إلى مكان أوسع ممكن جدا نعزل الأشخاص ونتعامل معهم. إشكالية المرض اللي عندنا حاليا أن فترة الحضانة ما بين 2 إلى 21 يوم. يعني ممكن شخص يقعد مع شخص مصاب بهذا المرض وما يبين شيء، ترى بعضهم يكون حبة أو حبتين على جسمه. احنا المشكلة نخاف منها هي الأمراض اللي تنتقل عن طريق النفس، هذا اللي نخاف منها. أما عن طريق غير هذا احنا يعني نشعر بنوع من الانزعاج منها. يعني ما بنتكلم بس عن طريق ملامسة، في أمراض أخرى تنتقل عن طريق الأكل مثل الأمراض مثل الكوليرا وغيرها وهذا، ولكن بالنسبة للدول كلها مستعدة في محافظة على نوعية الطعام ومعاملة المياه وغيرها. فجذر القرود هذا طبعا موجود في القرود موجودة في الغابات، فالإنسان يحتك مع هذه الحيوانات اللي تشيل هذا المرض، القرود طبعا نتيجة الصيد ولا حتى تمسكها، فينتقل من القرد إلى الإنسان، وهذه يسمونه طبيا يسمونه زونوسيس، الأمراض اللي تنتقل ما بين الإنسان والحيوان. نسبة الوفاة منه حسب الكتب الطبية 10% بشكل عام طبعا، ولكن ملاحظ أن في الانتشار في الوقت هذا نسبة الوفاة أقل بكثير. الأشخاص اللي أكثر معرضين لاحتمال الوفاة هم الأطفال، المواليد الجدد والأطفال. الناس اللي عندهم احتمال الوفاة هم الأطفال، المواليد الجدد والأطفال. الناس اللي عندهم ضعف بالمناعة، وأيضا السيدات الحوامل هم أكثر ناس معرضين لحدوث هذه المخاطرة. لكن أول حالة لإصابة بشرية بجذر القرود كانت في عام 1970، وكان في جمهورية الكونغو الديمقراطية. لذلك يعني وفق المعطيات السابقة يتبين لنا أن جذر القرود ليس حديث العهد، هو يعود اكتشافه إلى منتصف القرن العشرين، ومع ذلك فالاهتمام العالمي ازداد بهذا المرض في السنوات الأخيرة نتيجة ظهور حالات إصابة في مناطق خارج النطاق الجغرافي التقليدي للمرض، وهذا بلا شك دفع المجتمع الطبي إلى إدراجه ضمن قائمة الأمراض اللي تتطلب مراقبة مستمرة وتحليل دقيق لتجنب تفشيه في مناطق أخرى من العالم. يعني يجب تجنب التعامل مع الحيوانات البرية التي يعتقد بأنها تحمل الفيروس مثل القوارض أو القرود، خاصة في المناطق اللي تعرف بتوطن المرض. كذلك ينصح بتجنب استهلاك لحوم الحيوانات البرية غير المطهية جيدا. إضافة إلى ذلك يعني يجب الحرص على غسل اليدين بانتظام بالماء والصابون ومطهرات اليد، ومن المهم اتخاذ تدابير الوقاية الشخصية عند التعامل مع من تظهر عليه أعراض المرض بعد أي تلامس مع المرضى أو مع سوائلهم الجسدية. لكن بشكل عام نطمئنكم بأن الأمور
يعني لا تدعو للقلق حتى الآن بمشيئة الله. وإحنا نتمنى للجميع إن شاء الله وفور الصحة والسلامة وإجازة نهاية أسبوع سعيدة على الجميع بإذن الله. كذلك ينبغي يعني مضاعفة الحذر خارج الكويت خصوصا لإخواننا وأخواتنا المسافرين الكرام اللي نتمنى لهم وفور الصحة والعافية. يعني حاليا يعني تم التعريف بهذا المرض على المؤسسات الصحية، وكذلك تم التعرف ويعني استعراض جميع البيانات المتعلقة بهذا المرض على الممارسين الصحيين حتى يعني يتم اكتشاف الحالات في بداياتها. ولكن حتى الآن مثل ما ذكرنا الحمد لله الأمور مستقرة في دولة الكويت ونطمئنكم بإذن. ولكن حتى الآن مثل ما ذكرنا الحمد لله الأمور مستقرة في دولة الكويت ونطمئنكم بإذن الله تعالى أن يعني فرق الترصد والترقب تقوم بدورها وتواصلها المستمر مع المؤسسات الإقليمية والمؤسسات. இப்போ ரீசெண்டாகவே நாம் தெரிவிச்சுட்டு வாரது ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது ஒரு 8000 பேரையாவது பிடிச்சி அனுப்புங்க, அதுதான் உள்துறை அமைச்சருடைய உத்தரவு அப்படின்னு. நேற்றைய தினம் இந்த தகவல் பொய்யா உண்மையான்றதை நீங்கள் இந்த சல்வா பகுதிக்கு சம்மந்தப்பட்ட ஆளாக இல்லைன்னா சல்வா பகுதிகளில் யாராவது உங்களுடைய நண்பர்கள் இருந்தால் அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. நேற்றைய தினம் ஒரு 10:30 மணியில் இருந்து 11 மணி 12 மணி வரைக்கும் என்ன நடந்துச்சு சல்வாவில்னு. ஒட்டுமொத்த சல்வா 12 கத்தா இருக்குன்னு நினைக்கிறேன். 1லேருந்து 12 கத்தா இருக்கிற அந்த பிளாக் எல்லா பக்கமும் எந்தெந்த எக்ஸிட் பாயிண்ட் இருக்குது, சின்ன சின்ன மூளை முடுக்குகள், ஏதாவது ஒரு சின்ன கேப் இருக்குது அதால் கூட வெளியாகலாம்னா அந்த இடத்துல கூட ஒரு தௌரியா ஒரு போலீஸ் வண்டி நிற்குது. ஒட்டுமொத்த சரௌண்டிங்கோட வீடியோ நேற்றைய தினம் ஃபுல்லாக கவரேஜ் பண்ணின வீடியோ இருக்குது பாருங்கள். ஃபுல் ரவுண்டு நான் ரோட்டால் போகும்போதே இதை ஒவ்வொரு ஏரியாவாக பார்த்துக்கிட்டே போனேன். நேற்றைய தினம் சல்வாவில் பாருங்கள் எந்த அளவுக்கு செக்இன் ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு. தயவு செய்து ரொம்ப கவனமாயிருங்க. இனி வரும் நாட்களில் தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் மக்களே. அக்காமை இல்லாதவர்களாக இருக்கட்டும், ஹாதிமில் ஷூனில் வெளியில் வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும், சிங்கிள்ஸ் குவைட்டி வீடுகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் தங்கி இருக்கிறவங்களாக இருக்கட்டும், பிரச்சனை இனிதான் ஆரம்பம். தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. சம்பவம் என்ன அப்படின்றத வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்வானியா கவர்னரேட் பகுதிகளில் அதிரடியான சோதனை, உணவு ஊட்டச்சத்து பாதுகாப்பு குழு. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. கடைகளில் வேலை பார்க்கக்கூடியவங்க குறிப்பாக இந்த நாட்களில் நிறைய பேர் லீவுக்கு போவாங்க. இந்தியன் ரெஸ்டாரண்ட், அதே மாதிரி இலங்கை ரெஸ்டாரண்ட், இந்த மாதிரி பல ரெஸ்டாரண்ட்கள் இருக்குது. கடைகளில் இன்றைக்கி கஸ்டமர்கள் அதிகமாக வருவாங்க அப்படின்னு கொஞ்சம்
அதிகமாக எக்ஸ்ட்ராவாக உணவுகளை ரெடி பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஃப்ரிட்ஜில் மட்டும் உணவுகள் தயாரித்த உணவுகளை நீங்கள் துரித உணவுகளாக இருந்தாலும் சரி, தயாரித்த உணவுகளாக இருந்தாலும் சரி, ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா நிச்சயமாக அது தண்டனைக்குரிய குற்றம். கவனம். அதே மாதிரி ராபியா ஒமேரியா போகக்கூடிய வீதி, கசாலி ரோட், இன்னமுமே வந்து கடந்த காலங்களில் நடந்த ஒரு விபத்துக்கு பிறகு இன்னமுமே அந்த சிக்னல் வந்து மூடி வச்சிருக்கிறாங்க. அதால் ஓட்டுநர்கள் ரொம்பவும் பெரிய ஒரு அசௌகரியத்தை முகம் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று உள்துறை அமைச்சகத்துக்கு பதிவிட்டுருக்கிறாங்க. இந்த ராபியா பகுதிகளுக்கு அதே மாதிரி உமேரியா பகுதிகளுக்கு போகக்கூடிய இந்த பிரிட்ஜை வந்து மூடி இருக்கிறதால இந்த சிக்னல் லைட்டை ரொம்பவும் ஒரு கஷ்டமாக இருக்குது. பெரிய ஒரு தூரம் போய் தான் யூட்டர்ன் அடிச்சுட்டு வர வேண்டி இருக்குது. இதற்கு உள்துறை அமைச்சகமே சரியான தீர்வு ஒன்று எடுங்க அப்படின்னு வழக்கறிஞர் ஒருவர் வீடியோ ஒன்று பதிவிட்டிருக்கிறாரு. يرحمهم جميعا بسبب انه واحد طايش دعم الاسره وماكل، فقام النائب في هذه المنطقه وقال فزع حق العائله فسكر الطريق القاتل. فالاخ اللي بيدش العمريه قام يروح من الغزالي يدش الرابيه يطوف اخر الدنيا هناك، حلو، وبعدين يطلع يروح وين عشان يرد هالصوب. شو الهبل هذا؟ الله لا يهينك. لو تسال وزارتك ليش مسكرينها ترى ما حد يدري. عطل البلاد والعباد عشان ياخذ بياض وجه عند خوال وعمام الاسره اللي توفت، الله يرحمهم. زين هذا تصميمه غلط، منو قال تصميمه غلط؟ هذا طالع كل مكان. شارع داري الثاني اسميه اصطلاحا شارع الحب، موجوده نفس الفتحه، كل جسور الكويت نفس الشيء، يدشون العالم يكسرون يسار. لا هني مات فلان الفلاني حريمهم ماتت، سكر الاشاره مو بكيفك يا طيب. فالنائب ايام الهبل السياسي اللي كان بالكويت قبل 25 سنه سكر هذه الفتحه. الله لا يهينك، شيلوا هالصبات المقرفه هذه اللي عطلت البلاد والعباد وخلي العالم تروح مناطقها نفس البشر. ما اقول لك اصرف وسو ومنشآت لا، بس كريني شيل ذولي، شغل اشاراتك هذه والعالم تمشي، واللي طوف يخالف حط لك كاميرات. اتوقع سهل الموضوع والموضوع اصبح لديك وشكرا. அதிகாரிகள் சில நேரங்களில் அதிகார துஷ்பிரயோகத்தை தன்னுடைய பதவி திமிர அதிகமாக காட்டுவாங்க. சிலவங்க வந்து இப்போதைக்கு இப்போ தான் சோஷியல் மீடியா இருக்குது, இவங்கெல்லாம் இப்படித்தான் அப்படின்றத வெட்ட வெளிச்சம் போட்டு தைரியமாக வீடியோ எடுத்து போடுறாங்க. அதிகாரிகளுக்கு இனித்தான் ஆப்பு. هذا الجهاز الظالم حسب الله ونعم الوكيل عليكم. شخص يداوم بالجهاز. مشعل أحمد الدوسري يقول أنا ساحب بطاقتك كيفي مزاجي. صالح الفضالة محمد الشرف يا الظلمة يا الظلمة يا الظلمة القاتلة الأطفال، ما تخافون الله؟ حسب الله ونعم الوكيل. شنو ذنب الشيبان هذه اللي واقفة؟ هم واقفين بناتهم وخواتهم. ماشي الظلمة ماشي. ஆக்சிஜன் ஜிம்முக்கு முன்னால் இந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன்கள் தொடர்ந்துமே பார்த்தீங்கன்னா அதிகமாகவே கிடைக்குது அப்படின்னு ஒரு குடிமகள் வந்து புகார் அளிச்சிருக்காங்க. هذا نداء عاجل لكل واحد يسوي نفسه ريال ويروح نادي أكسجين ويهني الباركينج أو يخلي كل زبالة وكل أبد. بس حبيت أقول لكم يعني صيروا ريايل ونصفوا من وراكم يلا. يعني ما أدري شو أقول. شافني شوفوا القرف، شوفوا تكفون. ليش المشكلة الأكبر أن هني كله في نوادي بنات، أوكي، صالونات أظافر، وين البنات يطلعون بنعال الحمام وبس ممكن يدش فيهم. إحنا ما نبي ولا لو سمحتوا صيروا ريايل ونظفوا من وراكم. لا تسوي نفسك ريال، أنت مو ريال. لما تنظف من وراك بعدين أسميك ريال. இந்த பாடி ஃபில்டர் நிறைய பேர் இப்போ இந்த உடம்பை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த இன்ஜெக்ஷன் பாவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இது எவ்வளோ பெரிய ஒரு சாபக்கேடு அப்படின்றது இதை பாவிச்சு எத்தனையோ பேர் தங்களுடைய சமூக ஊடகங்கள்லையும் வெளியிட்டிருக்கிறாங்க. எத்தனையோ பேர் இன்றைக்கி உயிரோடையே இல்லை இந்த இன்ஜெக்ஷன் பாவிச்சதால். ஏன் இன்றைக்கி ஒரு சிலர் பெரிய பெரிய மலை மாதிரி உடம்பு வச்சுருந்தவங்க இன்றைக்கி ஒரு நெத்தலி கருவாடு மாதிரி காஞ்சி போன நிலைமையில் இருக்கிறாங்க. அதுக்கான காரணமே உடம்பெல்லாம் அப்படியே இந்த ஹார்மோனுக்கு பழக்கப்பட்டு அதுக்கு பிறகு அந்த இன்ஜெக்ஷனுடைய தாக்கம் அதிகரித்ததோடைய அவங்களுடைய உடம்பு மொத்தமாகவே செயலிழந்து போயிடும். நம்மளுடைய குழந்தைகளை நம்ம தான் பாதுகாக்கணும். இந்த நாட்டில் நம்ம நாட்டிலே இப்போ எத்தனையோ விடயங்களில் வந்து இந்த இன்ஜெக்ஷன் பாவிக்கிறது, போதைப் பொருளுக்கு அடிமையாக்குறது, இன்னும் சில பழக்கங்கள், இந்த பார்ட்டி கலாச்சாரத்தை தயவு செய்து எப்படியாவது இல்லாமக்க பாருங்கள் உங்களுடைய குழந்தைகளோட மனதில் இருந்து.
இல்லாத பட்சத்தில் இந்த பார்ட்டி கலாச்சாரம் எப்படி பண்ணிச்சு அப்படின்றத இப்போ ரீசெண்டாக கூட பார்த்துருப்பீங்க. 22 மாணவர்கள் ஒரு 16 வயது சிறுமிக்கு என்ன பண்ணினாங்கன்னு சிந்திச்சு செயல்பாடுங்க. அதே மாதிரி சால்வா பகுதிகளில் நடந்த செக்கினை பார்த்துருப்பீங்க. மொத்த வீடியோவையும் போட்டுக்கிறேன், பார்த்துப்பீங்க தானே. கவனமாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம்.